தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் முருகனுக்கு 2 மனைவியா அப்படி நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய தமிழ் சைவர்கள் கடவுளுக்கு வடிவமோ பெயரோ அடையாளமோ அவருடைய சிறப்பு நிலையில் கிடையாது என்று சொல்வார்கள். அதை தான் ஓர் நாமம் ஓர் உருவம் என்று ஒன்றும் இல்லாருக்கு 1000 நாமம் சொல்லி தெள்ளேனம் கொட்டாமோ என்று திருத்தெள்ளேனத்தில் மணிவாசக பெருமான் சொல்லுவார். பிறகு பொது நிலைக்கு வருகின்ற போது பெருமான் வடிவம் தாங்கி வருகின்றான் என்று சொல்வார்கள். அப்படி வடிவம் தாங்கி வருகின்ற போது அந்த வடிவங்களை 3 பிரிவாக பிரிப்பார்கள். ஒன்று வேக வடிவம், மற்றொன்று யோக வடிவம், மற்றொன்று போக வடிவம் என்று சொல்வார்கள். வேக வடிவமாக வருவது என்றால் என்ன என்று சொன்னால், தீமைகளை அழிப்பதற்காக இறைவன் ஒரு போர்க்கோலத்தில் வருவது போல் வருவார். நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானா இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா அவரு இந்த தீமைகளை பல அசுரர்களை அழிப்பதற்கு பல வடிவங்களை தாங்கி வந்தார். வேக வடிவத்தில் வந்தார். அதை மரக்கருணை என்று சொல்வோம். அதே போல முருகனை சொல்கின்ற போது முருகன் பார்த்தீங்கன்னா சூரபதுமனை அழிப்பதற்கு போர்க்கோலம் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால நம்முடைய கடவுள் போர்க்கடவுள் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். இப்ப முருகனை சில பேர் போர்க்கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. அந்த முருகனே நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வேக வடிவத்தில் இருக்கின்ற முருகன் யோக வடிவத்திலும் இருப்பார். யோக வடிவத்தில் இருக்கிறார்னா என்ன? இப்ப பழனி ஆண்டவர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் எல்லாவற்றையும் துறந்த நிலையில நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டி கோலத்துல நிற்பார். அது யோக வடிவம் சொல்றது. அதே போல உலக உயிர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பதற்கு முருகப்பெருமான் என்ன செய்வார்? போக வடிவில் வருவார், போகியா வருவார். அப்படின்னா தன்னுடைய திருவருளோடு வருவார். அப்படி அவர் தன்னுடைய திருவருளோடு வருகின்றதைத்தான் நாம் என்ன செய்கின்றோம்? 2 சக்திகள் அப்படின்னு சொல்றோம். அதாவது இறைவனுடைய திருவுருளை நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? ஆற்றல் சக்தி என்று சொல்லி வைத்தார்கள். அது ஒரு நல்ல தாயை போல, மணிவாசகர் சொல்வது போல, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து இருப்பதனால இறைவனுடைய திருவருளை பெண் வடிவமாக பெண்ணாக நம்முடைய முன்னோர்கள் உருவகித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஞான வடிவாக வருகின்ற முருகனுடைய 2 சக்திகளை, இச்சா சக்தி கிரியா சக்தி என்று சொல்லக்கூடியவைகளை, கிரியா சக்தியை தேவை யானையாகவும் இச்சா சக்தி என்பதை வள்ளி குரத்தியாகவும் சொல்லி வைத்தார்கள். கிரியா சக்தி என்று சொன்னால் அது செயலாற்றல் என்று பொருள். கிரியா சக்தி மன்னிக்க வேண்டும், இச்சா சக்தி என்று சொன்னால் அது விருப்ப ஆற்றல் என்று பொருள். கிரியா சக்தி என்று சொன்னால் செயலாற்றல் என்று பொருள். அப்போ ஞான வடிவாக வருகின்ற அந்த முருகன் விருப்ப ஆற்றலையும் செயலாற்றலையும் கொண்டு நமக்கு அருளுகின்றான். எப்படி அருளுகின்றான்? அவன் நம்முடைய அறிவில நம்முடைய அறிவாற்றலையும் நம்முடைய விருப்ப ஆற்றலையும் நம்முடைய செயலாற்றலையும் பொருந்தி, அவனுடைய அறிவாற்றலையும் விருப்ப ஆற்றலையும் செயலாற்றலையும் பொருத்தி நமக்கு உலகத்திலே தனுகரண பூண போங்கள் என்று சொல்லக்கூடிய நுகர்ச்சி பொருள்களை எல்லாம் படைப்பதனால நாம அவனை போகி என்று சொல்கின்றோம். போகங்களை தருகின்றவன் போக வடிவம் கொண்டு வருகின்றான் சொல்றோம். இது புரியாம நம்ம என்ன பண்ணிட்டோம்? முருகப்பெருமானுக்கு 2 மனைவி இருக்கின்றது அப்படின்னு புராணத்தை வைத்து நமக்கு விளக்க வைத்த அந்த செய்தியை தவறாக புரிந்து கொண்டு நம்ம கடவுள் எல்லாம் 2 மனைவி கொண்டிருக்கின்றது போல நினைக்கிறோம். இப்ப சிவபெருமானுடைய ஆற்றலை நாம் உமையம்மையாக சொன்னோம். அதனால தான் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் அப்படி ஞானசம்பந்தர் சொல்லுவார். அந்த பெருமானே தான் பெண்ணாக மாறினான், தன் திருவருளை பெண்ணாக மாற்றி நின்றான் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்லுவார். அதே போன்றுதான் விநாயகரை பற்றி சொல்கின்ற போதும் அப்படித்தான். விநாயகருக்கு 2 பெண்கள் இருக்கிறதா, மனைவி இருக்கிறதா சொல்லுவாங்க. சித்தி புத்தின்னுவாங்க. சித்தி என்று சொன்னால் வெற்றி, புத்தி என்று சொன்னால் அறிவு. அப்போ செயலாற்றல் ஓங்கார வடிவமாக வருகின்ற அந்த அறிவு வடிவாக வருகின்ற விநாயகருக்கு சித்தி புத்தி என்கின்ற 2 மனைவியர்கள் இருப்பது போல 2 பெண் வடிவங்கள்ல போட்டு வச்சாங்க. அப்போ நாம என்ன நினைச்சிட்டோம்? நம்ம கடவுள் எல்லாம் 2 மனைவி இருக்கிறது போல நாம நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம தமிழருடைய அறம் நம்ம கடவுள்கிட்ட இல்லாம போயிரும் இல்லையா? ஏன்னா நம்ம தமிழ் அறம் என்ன சொல்கின்றது அப்படின்னு சொன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை சொல்கின்றது. இப்ப நமக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை சொல்லிட்டு நம்ம கடவுள் 2 மனைவியோட இருக்க முடியுமா? அப்ப ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. அப்போ புராண அடிப்படையில் நமக்கு விளக்க வந்த செய்திகளை நாம் தெளிவா புரியாம அந்த புராண அடிப்படையிலே பின்பற்றி கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு நமக்கு பல சிக்கல்கள் வருகின்றது.
அதாவது இறைவன் தன் திருவுருளை பொருந்தியிருந்து உயிர்களுக்கு அருள் செய்கின்றான் என்று உணர்த்துவதற்காக என்ன செய்தார்கள், அந்த காலத்தில் திருக்கல்யாணம் என்று கடவுளுக்கு புராணங்களில் வந்த அந்த திருக்கல்யாணங்களை, தெய்வ திருமணங்களை கோயில்களில் நடத்தி காட்டினார்கள். பின்னால் அது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, கடவுளுக்கு நாம திருமணம் பண்ணி வைக்கிறதுலே ரொம்ப குறிப்பா போயிட்டோம். அதாவது இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றவர்கள் அவர்கள் முருகப்பெருமானுக்கு நிகராளியாகவும் சிவபெருமானுக்கு நிகராளியாகவும் இருந்து கொண்டு அந்த ஆற்றலுக்கு வள்ளி தெய்வானைக்கு தாலி அணிவிப்பதும், அடுத்து நம்முடைய உமையம்மைக்கு தாலி அணிவிப்பதும் கருத்து போய் போச்சு. அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாம நம்ம திருமணம் பண்ணிக்கிற மாதிரி அம்மைக்கு தாலி கட்டுவதும் தேவயானைக்கு தாலி கட்டுவதுமே அந்த தெய்வ திருமணங்கள்ல முதன்மை அளிப்பதனால அது சைவத்தை நன்றாக புரிந்து கொள்ளாதவர்கள் நம்முடைய கடவுளும் இந்த மாதிரி தாலி கட்டுது போல இருக்குன்னு நாம தான் என்ன பண்றோம், நம்ம மனைவிக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம், வாக்குறுதி கேட்கிறோம், மனைவி கிட்ட சொல்றோம் 3 முடிச்சு போடுவதற்கு 3 வாக்குறுதி இருக்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி பிறகு ஒரு காணொளியில பார்க்கலாம். அப்போ நம்ம தான் தாலி கட்டி உறுதிமொழியை மனைவிக்கு கொடுக்கிறோம், மனைவி நமக்கு உறுதிமொழி கொடுக்கறான்னு சொன்னா கடவுளுக்கு எதுக்கு தாலி கட்டுறது, கடவுள் என்ன உறுதிமொழி கொடுக்க வேண்டியது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது கடவுளை நம்ம மனித நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். அப்படி கொண்டு வந்துட்டு என்ன பண்றோம், இப்ப திருமுறை இந்த தெய்வ திருமணங்களை நடத்துறதுலயே ரொம்ப நம்ம குறிப்பை வைத்துக்கொண்டு அது பற்றிய விளக்கத்தை சொல்லாதனால நம்முடைய இளைய தலைமுறைக்கு நம்முடைய திருமணங்கள் எல்லாம் கடவுளர்களும் திருமணம் நடத்துவது போலவும் அங்கு மேலே எங்கோ இல்லறம் நடத்துவது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அப்ப அதுக்கு மேல இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம கடவுள்கள் எல்லாம் திருமணம் பண்ண மாட்டாங்க, இந்த புராணத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த திருமணங்கள் நடத்தப்படுகின்றன என்ற செய்தியை சொல்லாம, இன்னும் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெண் வீட்டு சார்பு, மாப்பிள்ளை வீட்டு சார்பு, நாங்கள் சீர் கொண்டு வரோம், மொய் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இதிலேயே அவங்களுடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகனுக்கு கல்யாணம், இன்னைக்கு சிவபெருமானுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட பார்த்தீங்கன்னா விநாயகர் கல்யாணம் பண்ணாமல் 2 பெண்களை ரகசியமாக வச்சுக்கிட்டு இருக்காருங்கிற செய்தியெல்லாம் நம்முடைய காது வழி செய்தியாக மக்களுக்கு போய், அதாவது அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னு அரசமரத்தடியில் விநாயகர் உட்கார்ந்து இருக்கின்ற செய்தியெல்லாம் மக்களிடத்தில் சொல்லி நம்முடைய சமயம்ங்கிறது நம்முடைய அடிப்படை அறத்திலிருந்து விலகி இருக்கின்ற தோற்றத்தை நாமளே நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அப்ப நாம சொல்லணும், நம்ம கடவுள் திருமணம் பண்ண மாட்டாரு, நம்ம கடவுளுக்கு 2 மனைவி கிடையாது, அது அறிவு வடிவு, அறிவு எப்படி திருமணம் ஆகும்? அப்ப அதை விளக்குவதற்கு என்ன செய்தார்கள், புராண செய்தியை சொன்னார்கள். ஆனால் அதை எடுத்து சொல்ல வேண்டிய நாம இந்த புராணத்தையே பிடிச்சு கொண்டு கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலேயே பெரிய குறியா இருக்கிறோம். அப்போ இந்த திருக்கல்யாணம் பண்ணுகின்றவர்கள் எல்லாம் திருக்கல்யாணத்தை பண்ணுங்க பரவாயில்ல, ஆனால் நம்மை போன்று கடவுள் திருமணம் செய்வது கிடையாது, புராணத்தில் உள்ளதை எடுத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், இதற்கு பின்னால இத்தகைய செய்திகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாதான் நம்ம சமயத்தை கேலி பண்றவங்க, கிண்டல் பண்றவங்க, கடவுள் எல்லாம் 2 பொண்டாட்டி கடவுள்னு சொல்றதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். நம்ம உள்ளே கூட சில பேர் சொல்றாங்க, நம்ம நீ கும்பிட்ற சாமியே 2 கடவுளா இருக்கும்போது நான் ஏன் 2 மனையை வச்சுக்கிட்டேன் என்னன்னு கேட்கிற சூழல்லாம் வருது இல்லையா? அப்ப எங்க கோளாறு ஏற்படுது? அப்ப நாம சொல்ல வேண்டி இருக்கின்றது, என்ன சொல்ல வேண்டி இருக்கின்றது, நாம பெண்ணாக கொடுத்திருக்கின்ற கடவுளுக்கு பெண்ணாக பக்கத்திலே வைத்திருப்பவை எல்லாம் கடவுளுடைய ஆற்றல்கள். முருகனுக்கு இருக்கிறது அந்த வள்ளி தேவையான என்பது அவனுடைய மனைவியர்கள் கிடையாது. ஒன்று விருப்ப ஆற்றல் இச்சா சக்தி, ஒன்று செயலாற்றல் கிரியா சக்தி, முருகன் அறிவாற்றல் ஞானா சக்தி. இது 3மாக இருந்து நம்முடைய அறிவை இயக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த திருக்கல்யாணத்தில் இப்படி அந்த முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் அந்த சக்திகளுடைய திருவுருவங்களை எடுத்து வைத்து திருக்கல்யாணம் நடத்துவது போல நடத்துறோம். அது புராண செய்தி. அப்போ இந்த திருக்கல்யாணத்தை நடத்துகின்றவர்கள் தெளிவான செய்தியை நம்ம அந்த கோயிலுக்கு போகின்றவர்களுக்கு சொல்லணும். நாம இன்னும் மொய் வைக்கிறோம், சீர் கொண்டு போறோம் அப்படிங்கிறதே இல்லாம நம்ம பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். முருகனுக்கு 2 மனைவியா? அப்படி இல்லையா, அதுக்கு பெரிய உண்மை இருக்கின்றது அப்படின்னு விளக்கி சொன்னால்தான் நம்ம சமயத்தில் இருக்கின்ற உண்மையும் தெளிவும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். தென்னாடு